இன்றைய வேத வசனம் மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரியமானவர்களே, இந்த மாம்சமான உலகத்தில் வாழுகிற நாம் அனுதினமும் நடைபயிற்சி, சரியான உணவு முறை, உடல் பரிசோதனை என நம்முடைய சரீரத்தை பாதுகாப்பாய் காத்துக்கொள்கிறோம். ஆனால் நமக்குள் இருக்கிற நம்முடைய ஆத்துமாக்காக என்ன செய்கிறோம்? அழிந்து போகிற சரீரத்திற்கு இத்தனை அக்கறை எடுப்போமானால் நமக்குள் வாசம் செய்கிற ஆத்துமாக்காக எத்தனை அக்கறை எடுக்க வேண்டும்? ஆம், இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லோரும் உலக ரீதியான காரியங்களையே நாடுகிறோம், விரும்புகிறோம். சொந்த வீடு வேண்டும், பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டும், பதவியில் உயர்ந்து இருக்க வேண்டும், எல்லாமும் இருக்கக்கூடிய சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் மாம்சத்தின் சிந்தனையால் நிறைந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள் கிரியை செய்கிற ஆத்துமாக்காய் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆத்துமாதான் சரீரத்தின் முக்கிய பகுதி. ஆத்துமா இல்லை என்றால் சரீரம் ஒன்றுமில்லை. பொறாமை, மனவெட்டிமை, எரிச்சல், பழிவாங்குதல், போட்டி, இச்சைகள் என நம்முடைய இதயத்தில் இருந்துதான் எல்லா விதமான சிந்தனையும் வருகிறது. இப்படி சகலமும் நம்முடைய இதயத்தில் இருந்து எழும்பி சரீர வழியாய் செயல்படுத்துகிறது. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சரீரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்முடைய ஆத்மாவும் மிக முக்கியம். அதை ஒழுங்குபடுத்த காத்துக்கொள்ள இயேசுவோடு உறவில் இருந்தால் மாத்திரமே அவர் சரியாய் வழி நடத்துவார் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது.